இப்ப நீங்க காலைல இருந்து மாதிரி தெற்கு பகுதியில வந்து ஆமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா எப்படி இருக்கு வரவேற்பு? வரவேற்பு ரொம்ப அமோகமா ரொம்ப உற்சாகமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நீங்க அடிப்படை வசதிகள் அவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுது. அதனால அண்ணன் ராமசீனிவாசன் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அடிப்படை வசதிகள் கிடைச்சு அவங்க குறைகள் எல்லாம் தீர்ந்து சரியாகும்னு எதிர்பார்க்கறாங்க. பயங்கர நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. அதிமுக வந்து கொண்டு வந்திருக்காங்க, பாஜக கொண்டு வந்திருக்காங்க. அதன் சார்பில் நம்ம வந்து மதுரை தெற்கு தொகுதியில வந்து அண்ணன் ராமசீனிவாசன் நிக்கிறாங்க. இங்க இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை அடிப்படை வசதிகளும் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பா சரியாகும்ன்றது அவங்களுடைய கருத்து. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா அவங்களோட கருத்து. ஆமா அது அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வரும்போது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க ஓப்பன்ல வந்து சாக்கடைங்க இருக்கும், குப்பைகள் இருக்கும், நிறைய வந்து இந்த பக்கம் லெஃப்ட்ல வீடு இருக்கும், ரைட்ல அப்படியே வசதிகள் இல்லாத இடங்கள் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி அவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் அவங்களுக்கு தரணும். நிறைய அவங்க கிட்ட என்ன சொல்றது உதவிகள் தேவைப்படுது, அடிப்படை வசதிகள் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். மதுரை தெற்கு பகுதியில் பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அதிக அளவுல வராங்க. எதனால? பெண்கள் தானே நம்ம வீட்டுல எல்லாருமே இல்ல, பெண்கள் அவங்களுக்கு தான் தெரியும் நல்லது இது கெட்டது இதுன்னு தெரியும். அவங்க அமோக ஆதரவு வந்து அண்ணன் ராமசீனிவாசன் அண்ணனுக்கு நம்ம உதவி தெற்குல இருக்கு. அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா அதிகபட்சமே இருக்கு. 100க்கு 100 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வரவேற்பு நான் பாக்குறேன். வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம பாஜக அதிமுக பாத்தீங்கன்னா கேண்டிடேட் எல்லாமே பேராசிரியர், மருத்துவர், ரொம்ப படிச்சவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க அது ஏன் அந்த தலைமை நிர்ணயம் பண்ணாங்கன்னா அவங்கதான் மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத தெளிவாகவும் ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே நிக்கிறதுனால ரொம்ப வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. கேண்டிடேட் எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு பொதுத்துறையில இருந்தாலும் ஒரு சமூக அக்கறையோட மக்கள் மேல பயங்கர நலன் கொண்டு வராங்க. கண்டிப்பா நல்லது செய்வாங்க நம்புறேன். நிறைய இடத்துல சுற்றுப்பயணம் மதுரை மக்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? மதுரை மக்கள்கிட்ட பிடிச்சது அந்த பாசம் தான். பாத்தீங்களா, பாசம் தான். அதனால வந்து மதுரை மக்கள்னால தனி பாசம் தான். அந்த மண்ணுல ஒரு வெயில நம்ம நிக்கிறோம்ல, அப்புறம் மண்ணோட வாசனை வருது நமக்கு. அதனால மதுரை மக்களாலே பாசம் தான். அடிங்க பாத்தீங்களா.